டாப் ஃபேக்ட்ஸ் அபவுட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். யூரின் இன்வெஸ்டிகேஷன்ஸில் எனக்கு பாக்டீரியா இருக்குது, பஸ் செல்ஸ் இருக்குது, அதனால் எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றது ஒரு காமனான மெத்துன்னு தான் நான் சொல்லுவேன். யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்றது அந்த லேப் டெஸ்ட்டை மட்டும் வச்சு இல்லை, பேஷண்ட்ஸோட சிம்டம்ஸ் வச்சு தான் நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது, ஃபீவர் இருக்குது, பிளட் வருது, அடி வயிற்றில் வலி இருக்குது, இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா தே கேன் சஜஸ்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன். அதர்வைஸ் அந்த யூரின் டெஸ்ட்டை மட்டும் வச்சு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குன்றது நம்ம சொல்ல மாட்டோம். ரெண்டாவது காமனாக உள்ள மெத்துன்னு தான் நான் சொல்லுவேன். பப்ளிக் டாய்லெட், நான் ரீசெண்டாக ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணேன், அதனால தான் எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னு. அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் நம்மள்ட்ட இல்லை. அப்படி பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுனால மட்டும் யூரின் இன்ஃபெக்ஷன் வரப்போகிறது இல்லை. நம்பர் 3, நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக குடித்தேன், அதனால் எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்றது அகைன் காமனாக சொல்லப்படக்கூடிய ஒரு வாதம். கொஞ்சம் கம்மியாக தண்ணி கொடுக்கறது மூலமாக யூரின் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கலாம், அதனால் கொஞ்சம் யூரின் எரிச்சல்லாம் வரலாம், அப்படிலாம் இருந்தால் கூட அதனால் மட்டும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும்ன்றதை நம்ம ஃபுல்லாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதுக்கான காரணம் எதாவது இருக்கான்றதை பார்க்க வேண்டியது அவசியம். நம்பர் 4, யூரினரி இன்ஃபெக்ஷன் எனக்கு இருக்குது, அதனால் எனக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்றது முழுமையான ட்ரூத் கிடையாது. யூரினரி இன்ஃபெக்ஷனை ப்ராப்பராக ட்ரீட் பண்ண முடியலை, முக்கியமாக கிட்னியில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அது சரியாக ட்ரீட் பண்ணாத பட்சத்தில் அதனால் கிட்னி சம்மந்தப்பட்ட உபாதைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது.